என்னை யாரும் நம்பலை. நான் படிக்கலைன்னு என் குடும்பத்திலே இருந்து என்ன ஒதுக்கிட்டாங்க. என்ன நம்பின ஒரே ஒரு ஆள் அம்மா மட்டும்தான். என்ன நம்பினதுனால அவ குடும்பத்திலே இருந்து அவளை ஒதுக்கிட்டாங்க. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம ரோட்ல நின்று இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன ஒரு பேக்கரி கடை ஓனர் ஆக்கிட்டான் அம்மா. ஆனா என்னன்னா, ஒரு பேக்கரி கடை ஓனரா இருந்தாலும் என்ன எவரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட படிப்பு இல்லை. என் குடும்பத்திலேயே ஒரு பத்திரிகையில கூட என் பேரு போட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அசிங்கப்படுத்துவானுங்க. அசிங்கம்னு எனக்கு புதுசு இல்லை பிரவீன். ஆனா என் கூட சேர்ந்து அம்மாவை அசிங்கப்படுவல்ல, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியாது பிரவீன். அவ என்ன நம்பி வந்தா, நான் தோத்துட்டேன். இப்ப அவ ஒன்ன நம்புறான். நீயும் தோத்துடாது பிரவீன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு தோத்து போன அப்பனுக்கு தான் தெரியும் தாம்புள்ள அவனை மாதிரியே தோத்துருவானோன்னு பயத்திலேயே வாழ்ற வழி நான். அதெல்லாம் அவனுக்கு தெரியவே கூடாது பிரவீன். எனக்கு சொல்லித்தர யாரும் இல்ல, உனக்கு சொல்ல நான் இருக்கேன். பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். பிரவீன், நீ என்ன மாதிரி ஆயிடுவோன்ற பயத்துல தான் நான் உன்னை திட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு உன் மேல பாசம் இல்லாமல்ல இல்லை. எனக்கு உன்னையும் அம்மாவையும் விட்டா வேற யாரா இருக்கா? நானும் அம்மாவும் உன்னை லவ் பண்ற மாதிரி இந்த உலகத்திலே உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டேங்கடா.